தமிழக மக்கள் அனைவருக்கும் ஒரு இனிய சிறப்பான வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். உடனுக்குடன் வானிலை தொடர்பான விவரங்களை பெற மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. அப்படி கூடவே லைக் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கான தேதி பார்த்தீங்கன்னா நவம்பர் 21/11/2024 ஆகிறது. நம்ம தமிழகத்தில் இன்று முதல் நவம்பர் 26ஆம் தேதி வரைக்கும் மழைப்பொழிவு குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் மட்டும் பதிவாகும். அதாவது தமிழகம் முழுவதும் மழை பதிவாக வாய்ப்பு குறைவு. குறிப்பாக வட மாவட்டம், வட உள் மாவட்டங்களுக்கு அதிகமான குளிர்காற்று தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. இதனால் குளிர்காற்று பெரும்பாலும் காலை, மாலை, இரவு, நள்ளிரவு, அதிகாலை வரைக்கும் தொடர்ந்து ஒரு நாள் முழுக்க வட மாவட்டங்களுக்கு குளிர்காற்று, குளிரலை தாக்கம் அதிகமாக இருப்பதனால வட மாவட்டங்களுக்கு நவம்பர் 26ஆம் தேதி வரைக்கும் மழை வாய்ப்பு குறைவு தான். மழை பெய்வதற்கு வாய்ப்பு குறைவு. மழை வந்தால் மேகமூட்டமாக இருக்கும். அதே போல் சாரல், தூறல் மழை மட்டுமே வாய்ப்பு இருக்குது வட மாவட்டங்களுக்கு. ஆனால் கனமழை, மிக கனமழை, அதி கனமழை வாய்ப்புகள் அந்த நிகழ்வு நவம்பர் 27 முதல் நவம்பர் 27, 28, 29 இந்த மாதம் இறுதி நாட்கள் தான் வட மாவட்டங்களுக்கு அதீதமான ஒரு மழைப்பொழிவு காத்திருக்கிறது. ஆனால் இன்னைக்கு நாளைக்கு நவம்பர் 26ஆம் தேதி வரைக்கும் மழை வாய்ப்பு குறைவு. அதே போல் கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், சேலம் மாவட்டங்களுக்கு மிதமான மழை முதல் சாரல், தூறல் மழைக்கு மட்டுமே வாய்ப்புகள் இருக்கிறது. மேகமூட்டம் உருவாகலாம். அதே போல் மேற்கு உள் மாவட்டம் கோயம்புத்தூர், கரூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம், அதே போல் நீலகிரி, கூடலூர், பந்தலூர், ஈரோடு மாவட்டம், மேற்கு உள் மாவட்டங்களுக்கும் மழைக்கு வாய்ப்பு குறைவு. மேகமூட்டமாக இருக்கலாம், ஒரு குளிர்ச்சியாக இருக்கலாம். அதாவது குளிர்காற்று அதிக அளவில் வந்து இருப்பதனால மேகமூட்டம் உருவாகும். அது மழை தூறல் மட்டுமே மேற்கு மாவட்டங்களுக்கும் வட மாவட்டங்களுக்கும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கனமழை பொறுத்த வரைக்கும் தெற்கு டெல்டாவில் அதிகமான மழை இருக்குது. அதாவது தெற்கு டெல்டாவுனா வேதாரண்யம், நாகப்பட்டினம், தஞ்சாவூர் மாவட்டம் தெற்கு பகுதி, ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, திருவாரூர் தெற்கு பகுதி, குறிப்பாக திருத்துறைப்பூண்டி, நாகப்பட்டினம் தெற்கு பகுதி, தெற்கு டெல்டா அதிராமப்பட்டினம், கோடியக்கரை முனைப்பகுதி, அதே போல் வேதாரண்யம், கோடியக்கரை, வட இலங்கை அந்த தெற்கு டெல்டா பகுதியில் விட்டு விட்டு கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் தெற்கு டெல்டாவில் மட்டும் இன்றைக்கு நாளைக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது. அதே போல் தென் மாவட்டம் தெற்கு பகுதி, அதாவது தென் கடலோர மாவட்டங்களுக்கும் இன்று முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பரவலாகவே தென் கடலோர மாவட்டங்களுக்கு கனமழை பரவலாகவும் சில நேரங்களில் ஒரு 17-18 சென்டிமீட்டர் மேலே கூட மேகனமழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் கடந்த சில நாட்களாகவே தூத்துக்குடி மாவட்டம், அதே போல் ராமநாதபுரம் மாவட்டம், ராமேஸ்வரம், தென் கடலோர மாவட்டங்களை மையமாக வைத்து விட்டு விட்டு கனமழையும் சில நேரங்களில் மிக கனமழையும் பெஞ்சிக்கிட்டு இருக்கு. எனவே இந்த மழைப்பொழிவு தொடரும். இன்னைக்கு நாளைக்கு அடுத்த 48 மணி நேரம் தெற்கு டெல்டா, தென் மாவட்டம், கடலோர பகுதியில் விட்டு விட்டு மழை பதிவாகும். தென் கடலோர மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க. தூத்துக்குடி மாவட்டம், நாகர்கோவில், அதே போல் திருநெல்வேலி மாவட்டம், விருதுநகர், கோவில்பட்டி, சிவகங்கை, காரைக்குடி, ராமநாதபுரம், ராமேஸ்வரம், தென் கடலோர மாவட்டம் திசானி விலைப்பகுதி, திருச்செந்தூர், காயல்பட்டினம், அதே போல் தென் கடலோர மாவட்டங்களை மையமாக வைத்து அடுத்த 48 மணி நேரம் மழைப்பொழிவு விட்டு 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 தொடரும். எனவே இன்று முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய நவம்பர் 26ஆம் தேதி வரைக்கும் அடுத்த நிகழ்வு நம்ம தமிழகம் வரும் வரைக்கும் தெற்கு டெல்டாவிலும் மழை இருக்கும். தென் மாவட்டம் தெற்கு பகுதி, அதாவது தென் கடலோர மாவட்டங்களில் மழை பெய்யும். இங்கே மட்டும்தான் மழை பெய்யும். ஆனால் பெரும்பாலும் வடக்கே மழை இருக்காது. வடக்கு பகுதினா இந்த வட மாவட்டம், மேற்கு உள் மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு கிடையாது. சப்போஸ் மழை பெஞ்சால் அது மிதமான மழை தான். படப்படன்ட்டு வரும், டக்குன்னு போயிடும். ஏன்னா குளிர்காற்று அதிக அளவில் வந்து கொண்டிருக்கிறது. எனவே அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரத்தில் குமரிக்கடலில் நிலவும் காற்று சுழற்சி காரணமாக நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் தெற்கு டெல்டா பகுதியில் விட்டு விட்டு அடுத்த 48 மணி நேரம் கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் பதிவாகலாம். தென் கடலோர மாவட்டங்களுக்கும் அடுத்த 48 மணி நேரம் கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் தென் கடலோரம் தெற்கு பகுதியில் மட்டும் மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. தென் மாவட்டம் உள்ளேயும் சில நேரங்களில் மிதமான மழை முதல் கனமழை வரைக்கும் மதுரை, தேனி, தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் திடீரென்று மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்தபடியாக நம்ம தமிழகம் நோக்கி புயல் வருமா? அந்த மாத கடைசியில் வரக்கூடிய நிகழ்வு ஒரு தீவிரமான ஒரு நிகழ்வு தான்.
அது வந்து எந்த அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். எனவே அது வந்து மழைப்பொழிவு தாங்க அதிகமாக கொடுக்குன்னு நினைக்கிறேன். மழை பாதிப்பு தான் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. காற்று கூட காற்றும் அடிக்கும், அதுக்காக பயப்படக்கூடாது. காற்றுனா ரொம்ப இந்த கஜா புயலும் கிடையாது, கஜா 2வும் கிடையாது. காற்றுனா இந்த ஆடி மாதம் வீசு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவம் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஆடி மாத காற்று வலுவான காற்று தொடர்ந்து இந்த பாலக்காடு, கணவாய், கரூர், காங்கேயம், பல்லடம், திருப்பூர் வலுவான ஒரு காற்றாக அப்படி என்ன பண்ணும் போயிட்டே இருக்கும். ஆடி மாதம் நம்மளாம் யோசிச்சுட்டு இருப்போம், ஆஹா ஆடி மாதம் வந்துருச்சு, இது ஆடி மாதம் வீசக்கூடிய காற்று தான், வீசட்டும் அப்படின்னு நம்ம எல்லாருமே அதாவது அலட்சியப்படுத்தாமல் எந்த ஒரு முன்னெச்சரிக்கையும் எடுக்காமல், அதாவது அது வந்து தென்றல் காற்று, ஆடி மாதம் வீசக்கூடிய காற்று, அதே காற்று போல தான் இந்த புயலில் இருக்கும். அதே காற்று ஆடி மாதம் வீசக்கூடிய காற்று தான் இந்த புயலில் இருக்கும் போல தெரிகிறது. ஆனால் பெரும்பாலும் காற்று பாதிப்பெலாம் கம்மி தான். ஆனால் இந்த காற்றால் வாழை மரங்கள் சாய்வதற்கு அதிக வாய்ப்பு. ஏன்னா வாழை மரங்கள் 40 கிலோமீட்டர் அடித்தாலே சாஞ்சிரும். இது 50-60 கிலோமீட்டர் மேலே இதில் காற்று இருக்குது என்பதனால அதை நெருங்கும் போது தான் காற்று இருக்கும். அந்த டெல்டா வட மாவட்டம் இந்த கடலோர பகுதி நெருங்கும் போது தான் காற்று சற்று அதிகமாக வீசும். எனவே காற்று அச்சமெல்லாம் பயப்படாதீங்க. எனவே இது வந்து ஒரு தீவிரமான ஒரு நிகழ்வுங்கிறதுனால காற்று இருக்க தான் செய்யும். காற்று சுழற்சியில் எப்போதுமே ஒரு தென்றல் காற்று தான் வீசும். இது வந்து காற்று அதிக அளவில் ஈர்க்கப்படும். அதாவது இந்திய பெருங்கல காற்றுன்னு இதுக்கு வந்து நல்லா கிடைக்கும். அதே போல் குளிர்காற்றும் வரும், பசிபிக் பெருங்கல காற்றும், 3 காற்றுமே இந்த புயலுக்கு நல்லா சந்திப்பு கொடுக்கும். இந்த 3 காற்றுமே சந்தித்து தான் அதிகமான ஒரு மழை பொழிவு கொடுக்க போகிறது. அதாவது பசிபிக் பெருங்கல காற்று, 2வது இந்திய பெருங்கல காற்று, 1வது இந்த வட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்று எல்லாமே ஒன்று சேர்ந்து தமிழகம் அந்த நிகழ்வு நெருங்கும்பொழுது அதிகமான மழைப்பொழிவிற்கு அதிகமான பஞ்சமே இருக்குது. மழைப்பொழிவு வந்து பார்த்திங்கன்னா ஏரிக்குளங்கள் நிரம்பும். ஒரே நைட்டில் ஏரிக்குளங்கள் நிரம்பும். அந்த நிகழ்வு நெருங்கும் பொழுது நெருங்கிட்டாலே டெல்டாவில் மழை தொடங்கிடும். எனவே இந்த நிகழ்வு வலுவான ஒரு நிகழ்வுங்க. காற்றெல்லாம் அச்சப்படக்கூடாது. காற்று வந்து தென்மேற்கு பருவமழை காலத்தில் ஆடி மாதம் வீசக்கூடிய காற்று தான் இருக்கும். இதனால் மரங்கள் கொஞ்சம் லேசாக சாயலாம். மரங்கள் அப்படிங்கிறது இந்த தீவிரமான நிகழ்வு அப்படிங்கிறது காற்று இருக்க தான் செய்யும். அதுக்குன்னு காற்று அடிக்காமல் இருக்காது. காற்று கொஞ்சம் அடிக்கும். ஏன்னா இது வந்து ஒரு சுழல் போல தான் சுழலும். அதாவது சுழல் போல் அது வந்து கடலில் சுழலும் பொழுது அது சுற்றி காற்றுகள் அதிக அளவில் ஈர்க்கப்படும் பொழுது காற்று கொஞ்சம் இருக்கும். நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆனால் மழை தான் அதிகமாக காணப்படும். இந்த நிகழ்வு மாத கடைசியில் வருது. நவம்பர் 27, 28 மையமாக வைத்து காற்றும் இருக்கும், குறைவான ஒரு காற்று. ஆனால் அதிகமான மழைப்பொழிவு, ஏரிகள், குளங்கள், டேமுகள் நிரப்பக்கூடிய அளவிற்கு மழை இருக்குது. கண்டிப்பாக டெல்டா மாவட்டம், வட மாவட்டம், கடலோர மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கண்டிப்பாக விதிக்கப்படும். மேற்கு மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் பரவலாக கனமழை, மிக கனமழை பதிவாகும். மேற்கு மாவட்டங்களுக்கும் ஏரி குளங்கள் நிரம்பும். கண்டிப்பாக டெல்டா, வட மாவட்டம், கடலோர மாவட்டங்களுக்கு இந்த நிகழ்வு நெருக்கமாக உள்ள எல்லா இடங்களுக்கும் அதிகமான மழைப்பொழிவு கொடுத்து ஏரிகள், குளங்கள் நிரம்பிவிடும். எனவே இந்த மாத கடைசியில் வருது வலுவான நிகழ்வு. அப்போ தான் எல்லா இடங்களுக்கும் மழை பெய்யும். ஆனால் இன்று நாளை 27ஆம் தேதி வரைக்கும் தெற்கு டெல்டா, தென் மாவட்டம், கடலோர பகுதியில் மட்டும் மழை இருக்கும். நன்றிங்க.